டிராவல் செட்டை ஷேட்டர் பண்ணுங்க. இன்னொரு ஓப்பனர் பத்தி கவலையே படாதீங்க. நான் சொல்ற அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு அர்ஷதீப்பை வந்து அழகா அரௌண்ட் விக்கெட் வந்து போட வச்சு டிராவல் செட்டுக்கு வந்து நல்ல லெக் ஸ்டெம்புக்கும் மிடில் ஸ்டெம்புக்கும் நடுவுல அவருடைய ஹைட்டை ரெடியூஸ் பண்ணி பால வர வைங்க, டெக்ல போட வச்சு அவுட். எல்பிடபிள்யூ என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு. கில் அதை ஆடட்டும், நீங்க அடிச்ச விளையாடுங்க ரோஹித் சர்மா. ஆனா பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஓவருக்கு 2 4 அடிச்சிட்டீங்களா, சிங்கிள் கொடுத்துட்டு கில் ஆடும். எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு வந்து சூப்பரான கேப்டன்சி பண்றாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, சி இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸ்மித்துக்கு ஸ்பின்ல வீக்னஸ் இருக்கு. நீங்க அழகா ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு பாலர் வந்து நல்ல ஃப்ரண்ட் ஹெட் பிச் பண்ணிட்டு நீங்க வந்து மிட் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர் வச்சீங்கன்னா மிட் ஆஃப்ல அடிக்க ட்ரை பண்ணுவாரு, விட்டுருவாரு. இல்ல அடிக்க முடியாது அப்படிங்கறதுனால இப்படி கட் பண்ண ட்ரை பண்ணுவாரு, ஏறி வந்து ஸ்லிப்ல கேட்ச். எதிர்பாராத யாராவது ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா நம்ம ரன் கொடுப்போம். நான் இல்லைன்னு சொல்லாது, இங்கிலீஷா கூட இருக்கலாம். ஆனா டெஃபினட்டா ஆஸ்திரேலியாவை நம்ம செமையா சுருட்ட முடியும். ப்ராப்பர் ஏரியாஸ்ல போலிங் போட்டா, ப்ராப்பர் ஃபீல்ட் செட்டப், ப்ராப்பர் போலிங் சேஞ்ச் அழகா பண்றாரு ரோஹித் சர்மா. ஸ்ரேயஸ் ஐயர் சம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் விட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா செமையா விளையாடுறாரு, அக்சர் பட்டேல் செமையா விளையாடுறாரு. ஜடேஜா கிட்ட நான் பெருசா எதிர்பார்க்கிறேன் when it comes against ஆஸ்திரேலியா. அதே மாதிரி விராட் கோலி ஃபார்முக்கு வந்தா நல்லது. பட் ஹேவிங் செட் தட், உங்களுக்கு இந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் செமையா விளையாடிட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆஸ்திரேலியாவை பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் அவங்களோட டீம் இல்லாத செகண்ட் டீமோட வராங்க. செகண்ட் கிளாஸ் டீமோட வரும்போது மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல, முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல, பேட்டர்ஸ் இல்லாத அப்போ ஸ்டீவ் ஸ்மித் வழி நடத்துற விதம் இருக்குல்ல. இப்ப தொடர்ந்து அவங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து அவங்களுக்கு ஒரு லக் இல்லாம இருந்தும் இந்த தடவை வந்து செமிஃபைனலுக்கு ரீச் ஆயிருக்காங்க. அதுவும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இன்னொன்னு, நேத்து ஈவினிங் வந்து 2 டீமுமே துபாயில வந்து பிராக்டிஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் ஃபிளைட்ல. யாரு இது பாகிஸ்தான் போறது, யார் துபாயில ஸ்டே பண்றதுன்னு. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா வந்து எப்படி ஆட போறாங்க இந்த ஆட போறாங்க, ஜெயிக்கிறாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன். அழறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்கேட் ரிசல்ட் வந்து இந்தியா பக்கம் வந்துருச்சு அப்படின்னா உடனே மொத்த இந்த சேனா சப்போர்ட்டர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஃபியூ பீப்புள் இன் நியூசிலாந்து, மெயினா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்துல இருக்கிற எல்லா ட்வீட் பழைய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவுக்காக ஃபேவரபுளா பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிச்சை திடீர்னு மாற்றக்கூடாது, இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு அன்எஸ்டிமேட்டபிளா இருக்கு, எங்க போறதுல அழுதுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அழட்டும். எவ்வளவு இடத்துல இவங்களுக்கு ஃபேவரபிளா டிசிஷன் கொடுக்கறது, இவங்களுக்கு ஃபேவரபிளா மேட்ச் டிசிஷனே மாத்துறது. ஒரு டிவி ஸ்பான்சர் சொன்னாங்கன்றதுக்காக 1992 வேர்ல்டு கப்ல திடீர்னு 1 பால் 22 ரன் மாத்தினாங்க சவுத் ஆப்பிரிக்கா. எவ்வளவு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து தில்லாலகடி வேலை பண்ணிருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும். சோ அழட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கப்புறம் நான் இப்ப அனாலிசிஸ்னு வந்தா, எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு வந்து சூப்பரான கேப்டன்சி பண்றாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, சி இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் டீம்ல கொடுத்து விட்டு விளையாட விடுறாங்கிறப்ப ஸ்மித் இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். பட் ஒரு காலத்துல அவர் அந்த ஃப்ராடு விஷயத்துல மாற்றத்துக்கு முன்னாடி அவர் நல்ல கேப்டனா இருந்திருக்காரு. ஒரு கேப்டன் ஒன்று பூசு கிடையாது. ஓகேங்களா, இப்ப எப்படி 2007 தோனி திடீர்னு கூப்பிட்டு கேப்டன் ஆக்கலாம், அந்த மாதிரி ஆக்கல ஸ்மித். அவர் ஒரு பழைய கேப்டன் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு மேசிவான பேட்டிங் பண்ணதுக்கும் இங்கிலாந்து கிட்ட ஒரு மேசிவான விக்டரி வாங்கினதுக்கும் காரணம் போலிங் படுகேவலமா இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான லிட்டரலா திட்டிக்கிட்டு இருந்தேன் நான். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லா பாலும் டிராவிஸ் ஹெட்டுக்கு அவுட் சைட் ஸ்டம்ப் இல்ல லெக் கால கொண்டு போய் போடுறாங்க. டிராவிஸ் ஹெட்டை நீங்க வந்து 30 பால்ல செஞ்சுரி அடிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அவருக்கு வந்து அவுட் சைட் ஸ்டம்ப் பால் போட்டுக்கிட்டே இருங்க, அவர் 30 பால்ல செஞ்சுரி வச்சுக்கோ. ஓகேங்களா, இல்ல லெக்ல போட்டீங்கனாலும் அழகா லான்ஸ் ஈஸியா ஆடிக்கிட்டே இருப்பாரு. டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்றேன் ஈஸி. எப்படின்னா, ஹர்ஷதீப் சிங்க அழகா கொண்டு வந்து ஓவர் த விக்கெட் போட விட்டு அவரோட லெஃப்ட் ஆர்ம் பவரை வச்சு பால வந்து நீங்க ஒரு மிடில், நல்ல ஒரு லென்த், ரொம்ப லென்த் வேண்டாம், பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் த லென்த், அந்த ஒரு ஆஃப் பாலிக்கும் கொஞ்சம் மேல நீங்க பிச் பண்ணி பால வந்து அப்படியே கொண்டு வந்து பாடி லைன் கொண்டாங்க. அதாவது டிராவிஸ் ஹெட்டோட மிடில் ஸ்டெம்புக்கும் ஆஃப் ஸ்டெம்புக்கும் நடுவில் கொண்டு வாங்க, அவர் அவுட். இல்லையா இன்னொரு பால் அவர் அரௌண்ட் விக்கெட் ஓடி வந்து போட வச்சு நல்ல லென்த் டெக்ல போட வச்சு ஸ்ட்ரெயிட்டா மிடில் ஸ்டெம்ப் ஆஃப் ஸ்டெம்புக்கு நடுவுல பால் இருக்குங்க, எல்பிடபிள்யூ. இந்த நீங்க வந்து மிடில் ஸ்டெம்புக்கு ஆஃப் ஸ்டெம்புக்கு நடுவுல பால வந்து ஹைட்டுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா டிராவல்ஸ் எடுக்க ஆட தெரியாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸ்மித்துக்கு ஸ்பின்ல வீக்னஸ் இருக்கு. நீங்க அழகா ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு பாலர் வந்து நல்ல ஃப்ரண்ட் ஹெட் பிச் பண்ணிட்டு நீங்க வந்து மிட் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர் வச்சீங்கன்னா மிட் ஆஃப்ல அடிக்க ட்ரை பண்ணுவாரு, விட்டுருவாரு. இல்ல அடிக்க முடியாது அப்படிங்கறதுனால இப்படி கட் பண்ண ட்ரை பண்ணுவாரு, ஏறி வந்து ஸ்லிப்ல கேட்ச். அதே இடத்துல நீங்க இன்னொரு ஃபீல்டர் வைக்கணும். என்ன அப்படின்னா பாயிண்ட் ஷாட்ல வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும்.
அழகா கேட்ச்ல வெளியே போற ஸ்மித். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு. கன்ஃபார்மா ஒரு வீக்னஸ் இருக்கு. டிராவிஸ் ஹெட் ஒரு வீக்னஸ் சொல்றேனா, இவருக்கு ஒரு வீக்னஸ் சொல்றேனா, மேக்ஸ்வெலுக்கு வீக்னஸ் சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபைன் லெக் கிடையாது. நீங்க டீப் பாயிண்ட்ல வந்து ஒரு ஒரு ஆள் தேர்ட் மேன்ல ஒரு ஆள் வைக்கணும். ஓகேங்களா? டீப் தேர்ட் மேன்ல ஒரு ஆள் வைக்கணும். க்ளோஸ் தேர்ட் மேன்ல ஒரு ஆள் வைக்கணும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் மிட் விக்கெட்ல ஒரு ஆள் வைக்கணும். ஸ்கொயர் லெக்ல ஒரு ஆள் வைக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் லெக்ல ஒரு ஆள் வைக்கணும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால போடுங்க ஸ்பின்னர் விட்டு மன்சா அவுட். முடிஞ்சு போச்சு அவருக்கு கதை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ப்ராப்பர் வீக்னஸ் இருக்கு. அதுக்கு எதுக்குமே போடாம நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், லெக் ஸ்டம்ப், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், லெக் ஸ்டம்ப் முடியும்னு டிராவிஸ்க்கு சமாளிக்கிட்டு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இந்தியாவுக்கு இல்ல. போலர்ஸ் எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காங்க. சோ என்னதான் ஆஸ்திரேலியா வந்து நான் பயங்கரமான டீம்டா ஆகும்னு வந்தாலும் எதிர்பாராத யாராவது ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா நம்ம ரன் கொடுப்போம். நான் இல்லன்னு சொல்ல, அது இங்கிலீஷா கூட இருக்கலாம். ஆனா டெஃபினட்டா ஆஸ்திரேலியாவை நம்ம செமையா சுருட்ட முடியும். ப்ராப்பர் ஏரியாஸ்ல போலிங் போட்டா, ப்ராப்பர் ஃபீல்ட் செட்டப், ப்ராப்பர் போலிங் சேஞ்ச் அழகா பண்றார் ரோஹித் சர்மா. போலர்ஸ் கொஞ்சம் பதட்டம் அடையாம டெலிவர் பண்ணி ஃபீல்டர்ஸ் ஒழுங்கா, முக்கியமா கேஎல் ராகுல் ஒழுங்கா கீப்பிங் பண்ணும். பண்ணா ஆஸ்திரேலியாவை நம்ம 250 சுருட்டலாம். ஓகே. இன்னொன்னு ஆஸ்திரேலியாவுக்கு மேத்யூ சாட் ஓப்பனர் இன்ஜுரினால வெளியே போயிட்டு குகனிமேன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க. இது இன்னொரு டாக்டிக்கா யுஏஇனால ஒரு ஸ்பின்னருக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரு அவர் ஆல்ரவுண்டர் இறக்கியிருக்காங்க நம்ம. அது எவ்வளவு அட்வான்டேஜா இருக்கும் ஆஸ்திரேலியா? விராட் கோலியை தவிர யாருக்கும் இது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குன்னு நான் தோணுது. ஏன்னா விராட் கோலி இப்போதைக்கு ஸ்பின்ல ஒரு ஃபார்ம்ல இல்ல. ஓகேங்களா? ஆனா அவருமே பாகிஸ்தான் ஆடுற மாதிரி ஸ்பின்னர்ட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயர் நீ பாத்துக்கடா அப்படின்னு ஐயர்ட்ட குடுத்து விட்டு இவர் இந்த பக்கம் நின்னு ஆடினார் அப்படின்னா அவர் பெரிய த்ரெட்டா நமக்கு இருக்க போறது இல்ல. அண்ட் ஒரு புதிய ஓபனர் வரது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஒரு ஓப்பனிங் நீங்க வந்து பிரேக் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே கொஞ்சம் திணறி இருக்காங்க. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா வின் பண்ண எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸ்லயுமே ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. ஒரு ஓப்பனிங் இல்லாம அவங்க ஜெயிச்சது ரொம்ப சொற்பம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி என்ன பண்றதுனே தெரியாம சில நேரத்துல 7 விக்கெட் விட்டதுக்கு அப்புறமும் பழமா போட்டு கொடுத்தாங்க மேக்ஸ்வெலுக்கு. அந்த மாதிரி பண்ணாதாலே தவிர நீங்க ஓபனர்ஸ் ஆரம்பத்திலேயே ஷேட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய இடத்துல திணறி இருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டை ஷேட்டர் பண்ணுங்க. இன்னொரு ஓபனர் பத்தி கவலையே படாதீங்க. நான் சொல்ற அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு அர்ஷதீப்பை வந்து அழகா அரௌண்ட் விக்கெட் வந்து போட வச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து நல்ல லெக் ஸ்டெப்புக்கும் மிடில் ஸ்டெப்புக்கும் நடுவுல அவருடைய ஹைட்டை ரெடியூஸ் பண்ணி பால வர வைங்க. டெக்ல போட வச்சு அவுட். எல்பிடபிள்யூ ஒன்னு எல்பிடபிள்யூ இல்லைன்னா ஸ்லிப்ல கேட்ச். ஸோ டிராவிஸ் ஹெட்டை தூக்கிட்டோம்னாலே கேம் நம்ம கையில. ஏன்னா மேக்ஸ்வெலுக்குலாம் நம்ம வீக்னஸ் தெரியும். மேபி இங்கிலீஷே இல்லைன்னா எப்பவுமே புது ஆளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்து நமக்கு பழக்கம். ஹெய்டன் அப்படிதான் உருவாக்கணும், நிறைய பிளேயர் அப்படிதான் உருவாக்கணும் ஆஸ்திரேலியால. ஸோ அவருக்கு நம்ம வாழ்க்கையே கொடுத்தா கூட 250 டீம் தான். ஓகே. இது இந்தியா பேட்ஸ்மேன் பத்தி ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். ஆனா லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்போட மேட்சை பத்தி மறக்கவே முடியாது. அந்த அக்ரெசிவ் ஷாட் ரோஹித் சர்மா விளையாண்டதா இருக்கட்டும், அந்த டீமே மாத்தி விட்டார், அந்த மேட்சையே மாத்தி போட்டார் அந்த அவரோட ஓப்பனிங் இதுல. ஸோ ரோஹித் சர்மா எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்க போறாரு இந்த இதுல? என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு. எப்ப அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற பட்சத்துல அவருக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு விளையாடுறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாப் ஆர்டர் சொதப்பி ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கம்மிட்டா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் சுச்சுவேஷன் உணர்ந்துட்டு ஒரு 10 ஓவர் வரைக்கும் நம்ம நிப்போம். பரவாயில்ல 10 ஓவர் 55, 56, 60 இருந்தா கூட 55 இருந்தா கூட போதும். ஒரு 10 ஓவர் இல்ல ஒரு 8 ஓவர் வரைக்கும் நம்ம நிப்போம் அப்படின்னு நின்னாருன்னா செம. பட் அதுல என்ன ஒரு சேலஞ்ச் அவருக்கு இருக்கு அப்படின்னா டிஃபென்சிவ் ஷாட்ஸ் தலைவருக்கு மறந்து போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், சரி உங்களால டிஃபென்சிவ் ஷாட் ஆரம்பிச்சு 10 ஓவர் வரைக்கும் உங்களோட விக்கெட்டை பொறுமையா ஆட முடியலையா? அதாவது 30 பால் 27 ரன் அப்படி உங்களால ஆடவே முடியலையா? ஓகே, இந்த பக்கம் கில் அதை ஆடட்டும். நீங்க அடிச்ச விளையாடுங்க ரோஹித் சர்மா. ஆனா பாயிண்ட் என்னன்னா ஒரு ஓவருக்கு 2 4 அடிச்சிட்டீங்களா, சிங்கிள் கொடுத்துட்டு கில் ஆடுறது. ஒரு ஓவருக்கு 3 4, 5 4, 6 4ன்னு தேவையில்லாம ஆசைப்பட்டு மேக்ஸ்வெல் அவுட் ஆன மாதிரி அவுட் ஆகுது ரோஹித் சர்மா. சோ ரோஹித் சர்மா கிட்ட என்னோட ரிக்வெஸ்ட் என்ன, ஐ மீன் இந்த சென்ஸ் என்னுடைய ஒரு அனாலிசிஸா அவர் இது பண்ணா நல்லா இருக்கும்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹிட்மேன் தான். ஒரு ஓவருக்கு 2 6 இல்லைன்னா ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு அப்படின்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் ஆளு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க ஒரு 10 ஓவருக்கு மேல நின்னுட்டீங்கன்னா 300 ரன் இந்த பிட்ச்ல கூட நமக்கு 300 ரன் வரும். இந்த பிட்ச்ல 260 அடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா 10 ஓவருக்கு மேல ரோஹித் சர்மா நின்ட்டாரு. எதிர பெரிய அளவுக்கு விக்கெட் ஃபால் இல்ல. ஒரு ஸ்ரேயஸ் ஐயரோ இல்லைன்னா ஒரு கில்லோவே விளையாடிட்டு இருக்காரு ஃபார் நோ லாஸ். இல்ல அப்படியே 2 விக்கெட் போயிடுச்சு. விராட் கோலியே அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாருன்னா கூட
10 ஓவருக்கு மேல இந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர், இந்த பக்கம் ரோஹித் சர்மா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் அடிச்சாங்க பாத்தீங்களா அடி, அந்த மாதிரி அடி கிடைக்கும். எப்போ இதுல நான் சொல்றது வந்து 2023 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் அடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அடி கிடைக்கும். சோ ரோஹித் சர்மா ஒரு 10 ஓவருக்கு மேல அடிச்சு ஆடுங்க. பட் 2 பவுண்டரிஸ்க்கு மேல ஒரு ஓவர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கடகடன்னு அடிச்சு ஏத்தி விடணும்டா, அதுக்கப்புறம் வர்றவங்க பாத்துக்கிட்டோம் நினைக்காதீங்க. நீங்க இந்த மேட்ச்ல கொஞ்சம் கூட நின்னு ஆட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒருவேளை விராட் கோலி சொற்பரன்ல அவுட் ஆயிட்டாருன்னா நமக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. பட் ஹேவிங் செட் தட் 2023 வேர்ல்டு கப் டீமை விட இந்த டீமோட பேட்டிங் லைனப் செமையா இருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சம ஃபார்ம்ல இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இப்ப ஷார்ட் பால் பயங்கரமா பயந்தாரு, ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாரு. பட் இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் சம ஃபார்ம்ல இருக்காரு. அவரு விட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா செமையா விளையாடுறாரு, அக்சர் பட்டேல் செமையா விளையாடுறாரு. ஜடேஜா கிட்ட நான் பெருசா எதிர்பார்க்கிறேன் when it comes against ஆஸ்திரேலியா. அதே மாதிரி விராட் கோலி ஃபார்முக்கு வந்தா நல்லது. பட் ஹேவிங் செட் தட் உங்களுக்கு இந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே செமையா விளையாடிட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல நான் கடைசிக்கு வச்சிருக்கேன். இந்த ட்ராக்ல கேஎல் ராகுல் செமையா விளையாடுறாரு. 40, 42 தான் அடிக்கிறாருனாலும் அந்தந்த மொமெண்ட்ல அது பெருசா தெரியுது. நம்ம போலர்ஸ்க்கு நீங்க ஒரு 250 ரன் கொடுத்தீங்கன்னா போதுங்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கேஎல் ராகுல் 50 அடிச்சா கூட சூப்பர் தான். அதனால இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லெத்தர்ஜில அவர் விடாம, இத்தனை பிளேயர்ஸ் அவங்களுடைய பொறுமையா நீங்க சாப்பிட்டோம், இந்த பக்கம் நான் ஹிட் பண்றேன்னு ஒரு 10 ஓவருக்கு மேல ரோஹித் சர்மா நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, 300 கன்ஃபார்ம். யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்க போறா? ஏன்னா வருண் சக்கரவர்த்தி 5 அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் நிறைய விளையாண்டது இல்ல. ஸோ ஈஸியா அவரோட டெக்னிக்கல் வந்து அவங்களுக்கு தெரியாது இருக்கும்போது யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்க போறா அந்த செமிஃபைனல்? என்னுடைய ஆசை ரோஹித் சர்மா பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தா மேட்ச் பார்க்க செம்ம அழகா இருக்கும். பட் என்னுடைய கணிப்பு ஸ்ரேயஸ் ஐயரோ இல்ல விராட் கோலியோ பேட்டிங்ல கலக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விராட் கோலி நின்னுட்டாருன்னா செம. சோ ஸ்ரேயஸ் ஐயரோ விராட் கோலியோ, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நிறைய நான் நம்புறேன். அவர் வந்து ஆஸ்திரேலியா வந்து துவம்சம் பண்ண போறார் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், பட் நான் எனக்கு அந்த அளவுக்கு மெமரியில இல்ல. பட் அந்த ஒரு மொமெண்ட் நாளைக்கு பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். போலிங்ல டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி வில் பிளே கீ ரோல். ஹர்ஷதீப் சிங்கை கொண்டு வந்து பாருங்க. டிராவிஸ் ஹெட்டை முதல் ஓவர் 2 ஓவருக்குள்ளே தூக்கிடுவார். ஹர்ஷதீப் சிங்கை தயவு செஞ்சு டீமுக்குள்ள கொண்டு வாங்க. டிராவிஸ் ஹெட்ன்ற ஒரு நீங்க எல்லாம் பயப்படுற ஒரு விஷயத்த அல்வா சாப்பிட்ற மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிருவாரு. அப்படி இல்லைனாலும் டிராவிஸ் ஹெட் இருக்க அக்சர் பட்டேல் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க டார்னமெண்ட் எப்படியோ, பட் நாளைக்கு அவங்க தூக்குவாங்க. பட் ஹர்ஷதீப் சிங் வந்தாருன்னா முதல் 2 ஓவர்லயே அவருக்கு சங்கு. அவருடைய முதல் 2 ஓவர்லயே டிராவிஸ் ஹெட் காலி. ஸோ ஐ சி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நீங்க யாரை பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் ஐ ட்ரஸ்ட் ஆன் கோலி. போலிங்ல யாரு அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். பட் செகண்ட் பாயிண்ட் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் ஹர்ஷதீப் கையில இருக்கும். ப்ரொவைடட் ஹர்ஷதீப் பிளேஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.